கவுண்டம்பாளையம் படம் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? படம் நல்லா தானே இருக்கு. அப்புறம் வந்து இந்த படத்தில் என்னன்னா ஒரு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜாதின்ற ஒரு விஷயத்த வந்து திணிச்சிருக்கிறாங்க. படம் பார்த்துட்டேன். நடிகர் ரஞ்சித்தே அவரே டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. என்னன்னா இதில் நிறைய விஷயம் வந்து நிறைய சமுதாயத்தை ஹேர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது ஏன் அவர் இந்த மாதிரி எடுத்து பண்ணாருன்ட்டு தெரியல. என்னன்னா ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களை பற்றியே டார்கெட் பண்ணி ஒரு சில நிறைய சீன்ஸ் இருக்குது. அப்புறம் எப்படி சொல்கிறது, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா மேரேஜ் பண்ணிக்கோ, அவங்க ஒருவேளை அந்த பொண்ணு தரலன்னா அந்த பொண்ணை வந்து கெடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சீன் மேக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வச்சு தூக்கிட்டானா 100% தானா செம்ம பண்ண ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த ஜாதி வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அந்த ரஞ்சித் என்ற நான் ரஞ்சித் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களே நியாயப்படி சொல்லுங்க, ஒருத்தன் கொலை பண்றான், அவன் எந்த ஜாதினே தெரியாது, எந்த மதனும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு ஹைப் ஏறி இருக்கும். அந்த ஹைப்போட தான் நானும் பார்க்க வந்திருந்தேன். போயின்னு இருக்கிறோம், நிறைய பேரை பார்க்குறோம், நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான், திடீர்னு ஒருத்தனை குத்தி கொலை பண்ணுவான். அவன் எந்த ஜாதின்னு சொல்ல முடியுமா? அவன் மாட்டுக்கறி சாப்பிட்றானா, இந்த கறி சாப்பிட்றானா, அந்த கறி சாப்பிட்றானா அப்படின்னு நமக்கு என்ன தெரியும்? ஸோ அப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தான் வந்து தப்பு பண்ணுறான் அப்படின்ட்டு எங்கே இது பண்ணாலும் சுற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு எடுத்துன்னு வந்து நிறுத்தது வந்து படமாக காட்டுறது வந்து நல்லா இல்லை, உண்மையாகவே நல்லா இல்லை. நடிகர் ரஞ்சித் வந்து ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு வன்மத்தை தூண்டுற மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. கஷ்டப்படுற மாதிரி இருக்கவங்க சீனுன்னு சொல்லி ஒரு சில சமுதாயத்தெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கீழ்த்தனமா சித்தரிக்கப்பட்ட மாதிரி படம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஜாதிலாம் இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இந்த டைம்ல ஏன் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்றாருன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ ஸ்கிரிப்ட் இருக்கு, எதுக்கு இந்த ஜாதி ரிலேட்டடாவே போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ அந்த படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன கன்வே ஆயிருக்கு உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும்? எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அப்புறம் நிறைய ஜாதிங்கெல்லாம் இருக்குல்ல, இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட ஜாதி இருக்குது. இந்த ஜாதினா இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்ல போனால் அது தாழ்த்தப்பட்டவங்க தான் போயிட்டு இது பண்ணாங்க அப்படின்ற கதைகளத்தை கொண்டு வந்து ரொம்ப 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 இழிவான செயல். இதை வந்து யார் பார்த்தாலுமே ஏற்றுக்க முடியாது. ஸோ அதை வந்து என்னாலுமே ஏற்றுக்க முடியாது. அந்த டைரக்டர் எப்படிதான் அந்த படத்தை இதுதான் கதை அப்படின்னு எழுதி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அவாய்ட் பண்ணிருக்கலாம். இப்போ சொல்ல போனா சமுதாயத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஜாதியை தூண்டுற விதமா, அதாவது சமுதாயத்துல வந்து சீர்குலைக்கிற விதமா ஒரு படத்தை எடுத்துட்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு தவறான செயலாக தான் இருக்குது. எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ டேரக்டர்ஸ் எவ்வளோ வந்து வித்தியாசமா பண்ணலாம். அதை விட்டுட்டு ஏன் மறுபடியும் ஜாதி ஜாதி ஜாதின்னு எடுத்துன்னு வந்து ஜாதி படத்தையே இங்கே திணிக்கிறீங்க? படிக்கிற பாடத்துல கூட ஜாதி இல்லைன்றாங்க. அப்புறம் எதுக்கு ஜாதி ஜாதி ஜாதின்ட்டு ஜாதியை முடிச்சு தொங்கின்னு இருக்கிறீங்க? இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்டு போயிட்டு நீ அவங்கள இப்படி பண்ணிடு கெடுக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. அது ரொம்ப ஹேட் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ மாட்டுக்கறின்றது வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம், அதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அவங்களோட உரிமை தான். அந்த மாதிரி ஒரு வேளை எப்படின்னா அந்த சீன் வச்சிருக்கிறது வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டு போயிட்டு அவங்கள இந்த மாதிரி பண்ணிடு அப்படின்னு சொல்றது வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள வந்து ரொம்ப ஹேர்ட் பண்ணுற மாதிரி அது கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணை கெடுத்தா அவங்க பொண்ணு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஹேர்ட்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்ப இது அவர் வந்து தன்னை ஒரு நடிகரா காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை இப்படி எடுத்தாரா? அப்படி இல்லைன்னா தன்னை வந்து இந்த சமுதாயத்துல வந்து பெருசா காமிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துல இந்த படத்தை எடுத்தாரான்றது உங்களை கருத்து என்ன? இப்போ என்னன்னா ஒரு சில இப்போ வந்து லேட்டஸ்ட் பாலிசி என்ன ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ் கண்டென்ட் ரிலேட்டடா படம் பண்ணா நல்லா போகும், இல்லை நிறைய பேரை ரீச் பண்ணலாம் அப்படின்றதால கூட இந்த மாதிரி கண்டென்ட் செலக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் நல்ல கண்டென்ட்லாம் பண்ணா போக மாட்டேங்குது, ஒரு நெகட்டிவான கண்டென்ட் பண்ணாதான் நிறைய பேரை ரீச் பண்ண முடியுது. ஏன்னா எப்படி சொல்றது, அவங்களுக்கு வணிக ரீதியாகவும் சரி, எல்லாரையும் ரீச் பண்றது, படத்தை ரீச் பண்றதுக்குமே அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா நிறைய அது தொடர்ந்துட்டே தான் போகுது. ஒரு சில சமுதாயத்தெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அடிமட்டமாவே அவங்க அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க.
ஒரு சில சமுதாயத்தை வந்து ரொம்ப கீழ்மட்டமாவே காட்டிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா அவங்க இப்ப படிச்சு நிறைய பேர் நல்ல நல்ல போஸ்டிங்லாம் இருக்காங்க. சில பேர் கலெக்டர், சில பேர் டாக்டர், நல்ல ஒரு ப்ரொஃபஸர், அந்த மாதிரிலாம் நல்ல நல்ல டெசிக்னேஷன்ல இப்ப இருக்காங்க. பட் ஆனாலுமே இப்பயுமே என்ன பண்றாங்கன்னா ஒரு சில சமுதாயத்தை வந்து அவங்கள கீழ்மட்டமாவே ஒரு படத்துல காட்டுறதுன்னா அவங்க பண்ணி மீப்பாங்க. அந்த மாதிரியே ரொம்ப லோவாவே காட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். சரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.